ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பட்டன் குயில்ஸ், அதாவது கிங் குயில், சைனீஸ் குயில், இந்த மாதிரி பல பேர்களால் அழைக்கப்படுற இந்த பட்டன் குயிலை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ, அதிலே ஃபுட்டு என்ன எதை பற்றி பார்க்க போகிறோம். இது ப்ளூ, கிரே, ப்ரௌன், சில்வர் இந்த மாதிரி பல கலர்ஸில் வருது. அப்புறம் இதோடைய பைனாமியல் நேம் வந்து பார்த்திங்கன்னா சைனாய்கஸ் சைனன்சிஸ், அதாவது இது ஃபேசியனிடே ஃபேமிலியை சேர்ந்தது. இதில் தான் வந்து காடை, கௌதாரி, கோழி எல்லாமே வருது. அதோடைய ரிலேட்டிவ் தான் இது. அதுக்கப்புறம் இது ஒரு வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற மேல் பட்டன் குயில் இது. ப்ளூ வைல்டு கலர் இது தான். இந்த மார்க்கிங் இருக்கும், ரெட் ஐஸ் இருக்கும், செஸ்ட்டில் வந்து இந்த பிரான்ஸ் கலர் இருக்கும், நல்லா ஸ்ட்ரைக்கிங்காக இருக்கும். ஃபீமேல் வந்து இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரௌன் கலரில் கொஞ்சம் டார்க் கலர்ஸில் இருக்கும். இது நம்மக்கிட்ட இட்ட முட்டைங்க இப்போ இட்டுட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் கம்பேரிசனை பாருங்கள். ஒரு சிக்கன் எக்கோட எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. ஒரு நம்ம சாதா ரூபா காயின் வச்சிங்கன்னா அந்த சைஸுக்கு தான் இருக்கும் பட்டன் குயில் எக்கு. இது எக்கு பட்டன் சைஸில் இருக்கிறதுனால தான் இதுக்கு பட்டன் குயில்னே பேர் வந்தது. ஆனால் இது ஆக்சுவலி பட்டன் குயில் இது ஒரிஜினல் பேர் கிடையாது. இப்போ பாருங்கள், இந்த கிங் குயிலுடைய சிக்கு வந்து ஒரு நார்மல் ஒரு கோழி குஞ்சுக்கு எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள். அதோடைய முழங்கால் சைஸ் அளவுக்கு தான் இருக்குது. அந்த அளவுக்கு இது ரொம்ப நெப்பமான ஒரு பறவையாகவும் இருக்கும். இந்த சிக்கு ஒரு 10 டேஸ்க்கு ரொம்ப நெப்பமாக இருக்கும். இப்போ நம்ம ஃபீடு பார்ப்போம். ஸ்டார்டிங்கில் சிக்கு டே 1லேருந்து டே ஒரு 40 வரைக்கும் பிராய்லர் ஸ்டார்டர் ஃபீட், அதாவது சிக் ஸ்டார்டர் ஃபீட்னு கொடுப்பாங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும், மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி அதுக்கு கொடுக்கணும். அடுத்து ஒரு டே 40லேருந்து இல்லை 45லேருந்து நீங்கள் வந்து குயில் லேயர்னு தனியாக வரும், அந்த லேயர் தான் கொடுக்கணும். அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கு வந்து டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிடணும். நல்லா ஸ்ட்ராங்கான எக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்ணமயமான கலர்ஸில், இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா டார்க் கலர்ஸ், லைட் ஷேட்ஸ் எல்லாத்துலேயும் புள்ளி புள்ளியாக வச்சு வரும். அடுத்து ஹவுசிங்கில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஏவியரி செட்டப் இருந்தால் பெஸ்ட்டு. ஃபின்ச்சஸ்ஸு கொஞ்சம் நான் அக்ரெசிவ் பேர்ட்ஸோட விடலாம், நல்லா ஹாப்பியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் ஹேச்சிங் ப்ராசஸ்ஸு, ப்ரூடிங் ப்ராசஸ்ஸை நம்ம பார்ப்போம் இந்த சிக்குக்கு. தேங்க்யூ.